சீமான் அவர்கள் வந்து பெரியார் வித்தியாசம் சொல்லி இன்னைக்கு ஒரு 50 வெளியிட்டாங்க. தொடர்ந்து விளக்குறாங்க. ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் விட ஆபத்தான ஒரு சீமான்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சீமான் அவர்கள் வந்து நிதி திணிப்பை விட பெரியார் திணிப்பு வந்து ரொம்ப மோசமானதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில்? தம்பி, உண்மையிலே சீமானவர்னா ஆபத்தானவர். ஒரு சதவீதம் கூட மாற்று கருத்து இல்லை. யாருக்கு ஆபத்தானவர்? இந்துத்துவாவுக்கு ஆபத்தானவர். அப்புறம் திராவிட மாடல் இருக்குல்ல, அதுக்கு பயங்கரமான ஆபத்தானவர். என்ன, நாங்கள் சொல்கிற கருத்தை கருத்தால் ஆரோக்கியமாக எதிர்க்க முடியாத அறவேக்காடுகள் பதறுகளுக்கு ஆபத்தானவர். இப்போ வந்து ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் ராஜீவ்காந்தி ரொம்ப பேசியிருக்காரு. தொடர்ந்து நான் தான் இந்த ஃபோட்டோலாம் வாங்கி வந்து ஆர்டிஸ்டில் கட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராஜீவ்காந்திக்கு என்ன சொல்லுங்க? தம்பி, ராஜீவ்காந்தி எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவங்கள பற்றி பெருமையாக பேசுவோம். இதே தம்பி ராஜீவ்காந்தி நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது திமுகவை எப்படியெல்லாம் சாடினார் என்பது தமிழ்நாட்டிற்கு தெளிவாக செய்து. அதாவது நான் என்ன சொல்ல போனால், ஒரு வேலைக்காரன் அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பான். இது உலகறிந்த உண்மை. அதைத்தான் இன்னைக்கு ராஜீவ்காந்தி செஞ்சுட்டு இருக்காரு. திமுகவில் ராஜீவ்காந்தி வேலை செய்கிறாரு. அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி விசுவாசமாக இருக்கிறார். அது ரொம்ப விசுவாசியானா நல்ல துணிமணி கிடைக்குது, துட்டு கிடைக்குது, அதனால் விசுவாசமாக இருக்கிறார். அதில் ஒன்றுமே இல்லை. யாருக்கு வேலை செய்கிறா அவங்களுக்கு விசுவாசம், முதலாளிக்கு விசுவாசமாக இருப்பது தொழிலாளிகளுடைய கடமை. அதை மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் தம்பி ராஜீவ்காந்தி. தெரியுதுங்களா? ஆனால் தம்பி ராஜீவ்காந்திக்கு நான் சொல்கிறது, நீ எப்படி வேணாலும் பொழைச்சிட்டு போ, ஆனால் எங்களை வந்து பேசுறீன்னா அப்புறம் அண்ணன் பேசுவேன், என்னை பற்றி தெரியும். ஏன்னா நீ நானும் ஒரே தளத்தில் நின்று எங்கெங்கெல்லாம் போய் நம்ம பண்ணியிருக்கிறோம், என்னென்னலாம் அரசியல் பேசியிருக்கிறோன்னு அண்ணன் முரசுக்கு தெரியும். அப்புறம் நான் இறங்கி அடிப்பேன், அப்புறம் வருத்தப்பட்டுக்கா தம்பி. நான் தம்பிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, தம்பி நீ வந்து பொழைச்சிக்கோ. நீ அதாவது நீ சட்டம் படிக்கிற போது மாணவராக இருந்தபோது உன் நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து வருமானம் வருகிறது என்பதற்காக எங்களை திட்டித்தான் நீ வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. நீ வேறு வழியில் கொண்டு நீ சம்பாதிக்கலாம். தம்பிக்கு சொல்கிறது என்னன்னா, ஆரோக்கியமாக நாங்கள் வந்து விவாதம் பண்ணுறோம்னா, கருத்து பேசுகிறோம்னா கருத்தால் மோது, அதை விட்டு வேறு ஏதாவது பேசினா அப்புறம் நாங்கள் பேசுகிற மாதிரி வருவோம். அப்புறம் உனக்கு எனக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு நான் தம்பி சொல்கிறேன். பெரியார் வந்து